அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 2. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 5. பாரோனிட்ஜில் நிக்கலஸ் அசட்டுத்தனம். தம்முடைய நாற்காலியில் லேசாக முன்னால் சாய்ந்து அந்த அழகான சீமாட்டியிடம் குனிந்து புன்முறுவலோடு ஆகாயம் அளாவ அவளை புகழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய புன்முறுவல் அவருடைய முகத்தை விட்டு நீங்கவே இல்லை. பிடிப்பாக மாட்டியிருந்த சவாரி கால் சட்டைகளோடு உல்லாசமாக தமது கால்களை மாற்றி வைத்து கொண்டார். வாசனையின் மனம் அங்கே பரவியது. தம்முடன் இருந்த தோழியை பாராட்டினார். தம்முடைய கால்களில் அணிந்திருந்த உயரமான ஜோடுகளை கண்டு அதிருப்தி கொண்டார். பாரோனஜ் என்ற இடத்திலுள்ள ஒரு சீமாட்டியுடன் தாம் ஓடிப்போக விரும்புவதாக அந்த அழகியிடம் கூறினார். எந்த சீமாட்டி? ஒரு மனோகரமான சீமாட்டி, தெய்வீகமானவள். அவளுடைய கண்கள். இச்சமயம் தம்முடன் இருந்தவளின் கண்களை நிக்கலஸ் பார்த்தார். நீல நிறமாயிருக்கும். அவளுடைய வாய் பவளம் போலவும் தந்தம் போலவும் இருக்கும். அவளுடைய உருவம். இச்சமயம் அவளுடைய தோள்களை நோக்கினார். டயானாவுடையதைப் போல இருக்கும். இச்சமயம் கணவர் அங்கே வந்து எதை பற்றி அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று தமது மனைவியை எரிச்சலோடு கேட்டார். ஹா, நிக்கைட்டா இவானுவிச் என்று நிக்கலஸ் கூறி மரியாதையோடு எழுந்து தாங்கள் பேசிக்கொண்டிருந்த தமாஷை அவர் கேட்க விரும்புகிறாரா என்று கேட்டு ஒரு அழகிய சீமாட்டியோடு ஓடிப்போவதற்கு தமக்குள்ள உத்தேசத்தை எடுத்துச் சொன்னார். அந்த கணவர் வியாகுலத்தோடு புன்னகை கொண்டார். ஆனால் மனைவி மகிழ்ச்சியோடு இருந்தாள். கவர்னருடைய இனிய சுவாபமுள்ள மனைவி அதிருப்தியான தோற்றத்தோடு அங்கே வந்தாள். ஆனா இக்னாட்டியேவ்னா உம்மை பார்க்க விரும்புகிறாள் நிக்கலஸ் என்று அவள் சொன்னாள். நிக்கலஸுக்கு அந்த வார்த்தையை அவள் உச்சரித்த விதத்திலிருந்து ஆனா இக்னாட்டியேவ்னா மிகுந்த முக்கியமான பேர்வழி என்பதை நிக்கலஸ் அறிந்து கொண்டார். இப்படி வாரும் நிக்கலஸ், அம்மாதிரி உம்மை அழைக்கும்படி எனக்கு நீர் அனுமதி கொடுத்தீர் என்பதை ஞாபகம் இருக்கிறதா? ஓ ஆம் அத்தையே. அவள் யார்? ஆனா இக்னாட்டியேவ்னா மால்வைன்சேவா. தன்னுடைய மருமகளை நீர் எப்படி காப்பாற்றினீர் என்பதை அவள் மருமகளிடமிருந்து அறிவாள். உம்மால் யூகிக்க முடியுமா? நான் ஏராளமான பேர்களை காப்பாற்றியிருக்கிறேன் என்றார் நிக்கலஸ். அவளுடைய மருமகள் இளவரசி போல்கான்ஸ்கியா. அவள் இங்கே வாரோனஸில் அவளுடைய அத்தையோடு இருக்கிறாள். ஓஹோ, எம்மாதிரிதான் நீர் நாணமடைந்து முகம் சிவந்து போகிறீர்? ஏன்? கொஞ்சம் கூட இல்லை. அம்மாதிரி சொல்ல வேண்டாம் அத்தையே. ரொம்ப சரி, ரொம்ப சரி. ஓஹோ, நீர் எப்பேற்பட்ட ஆசாமியாக இருக்கிறீர். கவர்னருடைய மனைவி அவரை ஒரு உயரமான பருமனான வயோதிக சீமாட்டியிடம் அழைத்துச் சென்றாள். அவள் ஒரு நீல நிற தலையணியை அணிந்திருந்தாள். அச்சமயம்தான் அந்நகரில் உள்ள பிரபலஸ்தர்களோடு சீட்டு விளையாடி முடித்திருந்தாள். அவள்தான் மால்வைன்சேவா. இளவரசி மேரிக்கு அவளுடைய தாய் வழியில் அத்தை. ஒரு பெரிய பணக்காரி, குழந்தை எதுவும் இல்லாத விதவை. வாரோனஜிலேயே எப்பொழுதும் வசித்து வருகிறாள். ரஸ்டோவ் அவளிடம் போன போது அவள் நின்று கொண்டு சீட்டு விளையாட்டு கணக்குகளை தீர்த்து கொண்டிருந்தாள். அவரை பார்த்து கடுமையான கண்களை இடுக்கி நோக்கினாள். தம்மிடமிருந்து சீட்டு விளையாட்டில் பணத்தை பறித்து கொண்ட ஒரு ஜெனரலை குறை கூறி கொண்டிருந்தாள். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனது அன்பானவரே என்று அவள் சொல்லிவிட்டு தனது கையை நிக்கலஸிடம் நீட்டினாள். தயவு செய்து என்னை வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இளவரசி மேரியை பற்றியும் அவளுடைய தந்தையை பற்றியும் சில வார்த்தைகள் பேசினாள். அவளுடைய தந்தையை அவளுக்கு பிடிக்காது. இளவரசர் ஆண்ட்ரூவையும் அவளுக்கு பிடிக்காது. இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றி ஏதாவது தெரியுமா என்று நிக்கலஸை கேட்டாள். அதன் பின்னால் மறுபடியும் தன்னை வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டு அந்த முக்கியமான வயோதிக சீமாட்டி நிக்கலஸுக்கு விடை கொடுத்தாள். மீண்டும் வருவதாக நிக்கலஸ் வாக்குறுதி கொடுத்து மீண்டும் நாணி முகம் சிவந்து அவளுக்கு தலை வணங்கினார். இளவரசி மேரியை குறிப்பிட்ட போது அவருக்கு ஒரு வெட்கமும் ஒரு மாதிரியான பயமும் தோன்றின. அவற்றின் காரணம் என்னவென்பது அவருக்கு தெரியாது. மால்வைன்சேவாவிடமிருந்து பிரிந்த பின்பு மீண்டும் நடனத்திற்கு திரும்பி வர வேண்டுமென்று நிக்கலஸ் விரும்பினார்.
ஆனால் கவர்னருடைய அந்த சிறிய மனைவி தன்னுடைய புஷ்டியான கையை அவருடைய கைச்சட்டை மீது வைத்து அவரோடு தான் பேச விரும்புவதாக கூறினாள். அவரை உட்காரும் அறைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கிருந்தவர்கள் இவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து எழுந்து போனார்கள். உமக்கு தெரியுமா எனது அன்பான சிறுவரே என்று அந்த கவர்னரின் மனைவி அவளுடைய இனிய குஞ்சு முகத்தில் ஒரு சிந்தனை தோற்றத்தோடு கூறினாள். அது உமக்கு உண்மையிலேயே பொருத்தமான ஜோடியாயிருக்கும். உமக்காக நான் ஏற்பாடு செய்யலாமா? யாரை பற்றி நீ குறிப்பிடுகிறாய் அத்தையே என்று நிக்கலஸ் கேட்டார். இளவரசியோடு உம்மை ஜோடி சேர்க்க நான் விரும்புகிறேன். கேத்ரின் பெட்ரோவ்னா உமக்கு லில்லியை விவாகம் செய்ய வேண்டுமென்று பேசுகிறாள். நான் அது வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அந்த இளவரசியை விவாகம் செய்வதே எனது விருப்பம். அதை நான் ஏற்பாடு செய்யலாமா? அப்படி நான் செய்தால் என் மீது உமது தாயார் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வாள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அந்த பெண் உண்மையிலேயே எவ்வளவு மனோகரமானவள் தெரியுமா? அவள் அப்படியெல்லாம் அழகற்றவள் அல்ல. இல்லவே இல்லை என்று நிக்கலஸ் கூறினார். ஒரு இராணுவக்காரனின் கௌரவத்தை அனுசரித்து நான் யார் மீதும் கட்டாயமாக என்னை நுழைத்து கொள்ளவோ அல்லது எதையும் மறுக்கவோ மாட்டேனத்தையே என்று தாம் என்ன சொல்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் பேசினார். ரொம்ப சரி, ஞாபகத்தில் வைத்து கொள்ளும். இது வெறும் வேடிக்கையல்ல. நிச்சயமாக இது வேடிக்கையல்ல. ஆம் ஆம் என்று கவர்னரின் மனைவி தனக்குத்தானே பேசிக்கொள்பவளைப் போல கூறினாள். ஆனால் எனது அன்புள்ள சிறுவரே, அந்த அழகியிடம் நீர் அதிக சவகாசம் கொண்டிருக்கிறீரே. உண்மையாகவே அவளுடைய கணவருக்காக வருத்தப்பட வேண்டியதுதான். ஓ இல்லை, அவருடன் நாங்கள் மிகுந்த நட்போடு இருக்கிறோம் என்று நிக்கலஸ் சொன்னார். அவருடைய மனம் கபடமற்றதாய் இருந்தபடியால் அவருக்கு மகிழ்ச்சியாய் இருந்த ஒரே நேரப்போக்கு மற்றவர்களுக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது என்பது அவருக்கு புரியவில்லை. எப்பேற்பட்ட அசட்டுத்தனங்களை எல்லாம் கவர்னருடைய மனைவியிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று இராச்சாப்பாட்டின் போது நிக்கலஸ் திடீரென்று நினைத்தார். அவள் உண்மையிலேயே ஜோடி சேர்க்க ஆரம்பித்து விடுவாள். அப்படியானால் சோனியா? கவர்னருடைய மனைவியிடம் விடைபெற்று போகும்போது அவள் மீண்டும் புன்முறுவலோடு, நல்லது, ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் என்று அவரை தனியாக அழைத்துச் சொன்னாள். ஆனால் அத்தையே, இங்கே பார், உண்மையை என்னிடம் சொல்ல வேண்டுமானால். அது என்ன விஷயம் எனது அன்பே? இங்கே வாரும், இப்படி நாம் உட்காருவோம் என்று அவள் சொன்னாள். தம்முடைய அந்தரங்கமான நினைப்புகளை அவளிடம் சொல்ல வேண்டிய அவசியத்தையும் ஆசையையும் நிக்கலஸ் திடீரென்று உணர்ந்தார். அந்த ஆசைகளை அவருடைய தாயாரிடமோ சகோதரியிடமோ அல்லது நண்பரிடமோ சொல்லி இருக்க மாட்டார். என்றாலும் இந்த ஸ்திரீயிடம் அவருக்கு முற்றிலும் புதிதான ஸ்திரீயிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டார். இம்மாதிரியாக காரணம் சொல்ல முடியாதபடி பட்டவர்த்தனமாகவும் தாமே வலியவும் சொல்லும்படி அவரை தூண்டிய உத்வேகத்தினால் அவருக்கு மிகுந்த முக்கியமான பலன்கள் ஏற்பட்டன. என்றாலும் அவற்றை பற்றி அவர் பின்னால் நினைத்து பார்த்தபோது அம்மாதிரி விஷயங்களில் ஒவ்வொருவருக்கும் அம்மாதிரியே தோன்றும். அந்த உத்வேகமானது அச்சமயம் அவரை பற்றி கொண்ட ஒரு அசட்டுத்தனமான விசித்திர போக்கு என்று தோன்றியது. என்றாலும் பட்டவர்த்தனமாக அவர் சொல்லியதும் அதோடு வேறு சில சம்பவங்களும் சேர்ந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லாருக்கும் பிரமாதமான நன்மைகளை உண்டு பண்ணின. இதோ பார் அத்தையே, நான் ஒரு பணக்காரியை விவாகம் செய்ய வேண்டுமென்று என்னுடைய தாயார் வெகு காலமாக பிரியம் கொண்டிருக்கிறாள். ஆனால் பணத்திற்காக விவாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமே எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. ஓ ஆம், எனக்கு புரிகிறது என்று கவர்னரின் மனைவி சொன்னாள். ஆனால் இளவரசி பொல்கான்ஸ்கியா, அது வேற விஷயம். நான் உன்னிடம் உண்மையே சொல்லுகிறேன். முதலாவதாக அவள் மீது எனக்கு மிகுந்த பிரியம் இருக்கிறது. அவளிடம் இழுக்கப்படுவதைப் போல நான் உணர்கிறேன். அந்த விசித்திரமான சூழ்நிலையில் நான் அவளை சந்தித்த பின்பு இதுதான் விதி என்று எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. முக்கியமாக எனது என்பதை ஞாபகத்தில் வைத்து யோசித்து பார்த்தால் நான் அவளை அதற்கு முன்பாக சந்தித்ததில்லை. எப்படியோ நாங்கள் சந்திக்காமலே போய்விட்டது. என்னுடைய சகோதரி நட்டாஷா அவளுடைய சகோதரருக்கு நிச்சயதார்த்தமாகி இருக்கிற வரையில் நான் அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் நட்டாஷா அந்த நிச்சயதார்த்தத்தை முறித்த பின்பு நான் அவளை சந்திக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருந்தது.
அதன் பின்னால் மற்ற காரியங்கள். இப்பொழுது நீயே பார். இந்த விஷயத்தை உன்னை தவிர நான் வேறு யாரிடமும் சொல்லியதும் இல்லை, சொல்லப்போவதும் இல்லை. கவர்னருடைய மனைவி மகிழ்ச்சியோடு அவருடைய முழங்கையை அழுத்தினாள். என்னுடைய மைத்துனியான சோனியாவை நீ அறிவாயல்லவா? நான் அவளை காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தேன். அம்மாதிரியே செய்வேன். ஆகவே அதை பற்றி பேசுவதற்கு இடமில்லை என்பதை நீயே பார் என்று நிக்கலஸ் நாணி முகம் சிவந்து ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் பேசினார். எனது அன்புள்ள சிறுவரே, இப்படியா அந்த விஷயங்களை நாம் நோக்குவது? சோனியாவுக்கு எதுவும் இல்லை என்பது உமக்கே தெரியும். அப்பாவினுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாயிருக்கின்றன என்று நீரே சொல்லுகிறீர். அப்படியானால் உம்முடைய தாயாரை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? அப்பாவினுடைய காரியங்களே அவளை கொன்றுவிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படியானால் சோனியாவுக்கு உள்ளம் என்பது ஒன்று இருக்குமானால் அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? உமது தாயார் திக்கற்ற நிலையில் இருக்கும்போது உமது சொத்துகளெல்லாம் போன பின்பு. இல்லை எனது அன்பே, நீரும் சோனியாவும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிக்கலஸ் மௌனமாயிருந்தார். இம்மாதிரியான வாதங்களை கேட்பதற்கு அவருக்கு இதமாயிருந்தது. எப்படி இருந்தாலும் அத்தையே, அது சாத்தியமானதல்ல என்று அவர் சிறிது யோசனைக்கு பின்னால் ஒரு பெருமூச்சோடு கூறினார். தவறவும் இளவரசி என்னை விவாகம் செய்து கொள்வாளா? மேலும் அவள் இப்போது துக்கம் காக்கிறாள். இச்சமயத்தில் இதை பற்றி ஒருவரால் எப்படி நினைக்க முடியும்? ஆனால் இப்பொழுது உடனே நான் உங்களை விவாகம் செய்து வைக்கப் போகிறேன் என்று நீர் நினைக்கிறீரா? எப்பொழுதும் சரியான முறையிலேயே காரியங்களை செய்ய வேண்டும் என்று கவர்னரின் மனைவி பதிலளித்தாள். எப்பேற்பட்ட ஜோடி சேர்ப்பவளாய் நீ இருக்கிறாய் அத்தையே என்று நிக்கலஸ் கூறி அவளுடைய பருத்த சிறிய கையை முத்தமிட்டார். அத்தியாயம் 5 நிறைவுற்றது. அத்தியாயம் 6. நிக்கலஸும் அவரது தேவதை மேரியும். ரஸ்டோவை சந்தித்த பின்னால் இளவரசி மேரி மாஸ்கோ வந்து சேர்ந்தாள். அங்கே அவளுடைய மருமகனும் வாத்தியாரும் இளவரசர் ஆண்ட்ரூவின் கடிதத்தோடு காத்திருந்தார்கள். வாரோனிஸ் என்ற இடத்திலுள்ள தமது அத்தை மால்வின் சேவாவிடம் போகும்படி அக்கடிதத்தில் இளவரசர் ஆண்ட்ரூ குறிப்பிட்டிருந்தார். அங்கே எப்படி போக வேண்டும் என்ற வழிகளையும் குறிப்பிட்டிருந்தார். அவளுடைய தந்தை அசௌக்கியமான காலத்தில் அவளுக்கு மனதில் ஏற்பட்ட சோதனையான நினைப்புகளைப் போன்ற நினைப்புகள் அவளுடைய தந்தையின் மரணத்திற்கு பின்னால் அவள் மனதில் தோன்றி வருத்தி கொண்டிருந்தன. ஆனால் பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதிலும் அவருடைய சகோதரரை பற்றிய கவலையிலும் புதிதாக ஒரு வீட்டிற்கு போய் சேர்ந்தது அங்குள்ள பழக்கமில்லாத மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்ற நினைப்பிலும் அவளுடைய மருமகனுடைய கல்வியை பற்றி சிந்திப்பதிலும் அவள் ஈடுபட்டிருந்தபடியால் அந்த நினைப்புகளும் அடங்கியிருந்தன. அவள் முன்னால் துக்கமாயிருந்தாள். இப்பொழுது அமைதியான சூழ்நிலையில் 1 மாதம் கழிந்த பின்பு அவளுடைய தந்தையின் மரணத்தை பற்றி வர வர அதிகமாக துக்கம் கொண்டாள். ருஷ்யாவினுடைய அழிவும் அந்த மரணத்தோடு சேர்ந்து அவளுடைய மனதில் தோன்றிக் கொண்டிருந்தன. அவளுடைய சகோதரர் ஒருவர்தான் அவளுக்கு இப்பொழுது அந்யோன்யமாய் இருக்கக்கூடிய ஒரே நபராய் இருக்கிறார். அப்பேற்பட்டவர் ஆபத்தான இடங்களில் இருந்து வருவதினால் அவளுடைய மனதில் கவலை ஏற்பட்டு அவளை விடாமல் வாட்டி வந்தது. அவளுடைய மருமகனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு தனக்கு திறமையில்லை என்று அவள் எப்பொழுதும் உணர்ந்தபடியால் அதை கண்டும் மனதில் கவலை கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவளுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டிருந்தது. அதாவது ரஸ்டோவை அவள் சந்தித்த பின்பு அவளுடைய மனதில் மீண்டும் தோன்றிய கனவுகளாலும் நம்பிக்கைகளாலும் அக்கவலை அடக்கப்பட்டு விட்டதாக அவள் மனதில் தோன்றி அதனால் ஏற்பட்ட ஒரு அமைதியை அவள் அனுபவித்து வந்தாள். தன்னுடைய வீட்டில் நடத்திய வரவேற்பு கச்சேரிக்கு மறுநாள் கவர்னரின் மனைவி மால்வின் சேவாவை பார்ப்பதற்கு வந்தாள். தான் நினைத்து வந்த திட்டத்தை பற்றி அவளிடம் பேசினாள். இப்பொழுதுள்ள நிலைமையில் முறைப்படி நிச்சயதார்த்தம் செய்வது என்பது நினைக்க முடியாத விஷயம் என்றாலும் அவர்கள் இருவரையும் ஒன்று சேரும்படி ஒருவரை ஒருவர் நன்றாய் அறிந்து கொள்ளும்படி செய்வது அவசியம் என்றும் கவர்னரின் மனைவி கூறினாள். இளவரசியின் மேரியின் பெயரை பிரஸ்தாபித்ததும் அவர் எம்மாதிரி நாணி முகம் சிவந்தார் என்பதையும் அவள் கூறினாள். மால்வின் சேவா அந்த யோசனையை அங்கீகரித்தாள்.
மேரியின் பிரசன்னத்திலேயே ரஸ்டோவாவை பற்றி கவர்னரின் மனைவி புகழ்ந்து கூறினாள். இளவரசி மேரிக்கு ஒரு வருத்தமான உணர்ச்சி ஏற்பட்டதை ஒழிய மகிழ்ச்சியான உணர்ச்சி ஏற்படவில்லை. அவளுடைய மன அமைதி குலைந்து அவளுடைய ஆசைகளும் சந்தேகங்களும் நம்பிக்கைகளும் தன்னைத்தானே குறைகூறி கொள்ளுதலும் மீண்டும் தலைதூக்கின. ரஸ்டோவ் தன்னை வந்து பார்ப்பதற்கு இன்னும் 2 தினங்கள் இருந்தன. அந்த 2 தினங்களில் இளவரசி மேரி அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே விடாமல் சிந்தித்து கொண்டிருந்தாள். முதலில் அவளுடைய அத்தையை ரஸ்டோவ் பார்க்க வரும்பொழுது அவள் வரவேற்பு அறைக்கு வரக்கூடாதென்றும் அவள் துக்கம் காத்து கொண்டிருப்பதால் விருந்தினர்களை வரவேற்பது உசிதமல்லவென்றும் நினைத்தாள். ஆனால் அம்மாதிரி செய்வது அவர் அவளுக்கு செய்த உதவிக்கு பதிலாக அகௌரவமாய் நடந்து கொண்டதாய் இருக்குமென்று பின்னால் அவள் நினைத்தாள். தன்னுடைய அத்தைக்கும் கவர்னரின் மனைவிக்கும் தன்னை பற்றியும் ரஸ்டோவாவை பற்றியும் உள்ள நோக்கம் அவளுடைய மனதில் தோன்றியது. அவர்களுடைய பார்வைகளும் வார்த்தைகளும் இந்த சந்தேகத்தை உறுதி செய்வதாய் இருந்தன. ஆனால் இம்மாதிரி அவர்களை பற்றி நினைப்பது தன்னுடைய பாவ சுவாபத்தினால் ஏற்படுகிறது என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அவள் இன்னமும் துக்கம் காத்து கொண்டிருப்பதால் அம்மாதிரியான நிச்சயதார்த்த பேச்சை பேசுவது அவளுக்கும் அவளுடைய தந்தைக்கும் அவமரியாதை செய்வதாய் இருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று நினைத்தாள். ஒருவேளை அவரை பார்ப்பதற்காக அவள் கீழே இறங்கி போவதாயிருந்தால் அவர் அவளிடம் என்ன செய்வார், அவள் அவரிடம் என்ன பேசுவாள் என்பதை பற்றி இளவரசி மேரி மனோராஜ்யம் செய்தாள். இந்த மனோராஜ்யத்தில் அவள் நினைக்கும் வார்த்தைகள் சில வேளைகளில் அதிகப்படியானவையாகவும் அவளுக்கு தோன்றின. அவரை அவள் பார்த்ததும் அவளுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பமானது அவளை அமுக்கி அவளுடைய நினைப்புகளை காட்டி கொடுத்து விடுமோ என்ற பயம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு தோன்றியது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மாதா கோயில் பிரார்த்தனைக்கு பின்னால் கோமகன் ரஸ்டோவ் வந்திருக்கிறார் என்று சேவகன் வரவேற்பு அறையில் வந்து அறிவித்தான். இளவரசி மேரியின் முகத்தில் குழப்பம் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் அவளுடைய கன்னங்கள் லேசாகச் சிவந்தன. அவளுடைய கண்கள் ஒரு புதிய பிரகாசத்தோடு ஒளி வீசின. அத்தையே, நீ அவரை சந்தித்திருக்கிறாய் அல்லவா என்று ஒரு அமைதியான குரலில் இளவரசி மேரி கேட்டாள். அவ்வளவு அமைதியுடனும் இயற்கையாகவும் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரஸ்டோவ் அறையில் நுழைந்ததும் ஒரு வினாடி இளவரசி மேரி தனது கண்களை கீழ் நோக்கினாள். தன்னுடைய அத்தைக்கு அவர் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவகாசம் கொடுப்பதைப் போல அவளுடைய செய்கை இருந்தது. நிக்கலஸ் அவளை பார்த்து திரும்பியதும் தனது தலையை அவள் நிமிர்த்தி பிரகாசமான கண்களோடு அவருடைய முகத்தை நோக்கினாள். பூரணமான கண்ணியத்தோடும் உயிலோடும் மகிழ்ச்சி புன்னகையோடும் பாதி எழுந்து தன்னுடைய மெல்லிய கையை அவரிடம் நீட்டினாள். முதல் தடவையாக அவளுடைய குரலில் பெண்மையின் கனிவு தொனிக்க அவள் பேசுவதற்கு ஆரம்பித்தாள். வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த குமாரி பௌரியன் தயக்கம் கொண்ட ஆச்சரியத்தோடு இளவரசி மேரியை நோக்கினாள். தானே ஒரு கைதேர்ந்த சாகசக்காரியாக இருந்த போதிலும் தன் மீது கவர்ச்சி கொள்ள விரும்பி தான் ஒருவரை சந்திக்கும் போது இதைவிட நன்றாக தன்னால் நடந்து கொண்டிருக்க முடியாதென்று அவள் நினைத்தாள். அவள் அணிந்திருந்த கருப்பு உடைகள் அவளுக்கு விசேஷமாக அழகு கொடுக்கிறதா, அல்லது என்னை அறியாமலேயே அவளுடைய அழகு சிறந்திருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இவற்றிற்கெல்லாம் மேலாக அவளுடைய சாமர்த்தியமும் உயிலும் எவ்வளவு சிறந்ததாய் இருக்கின்றன என்று குமாரி பௌரியன் நினைத்தாள். அந்த வினாடியில் இளவரசி மேரி சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் தன்னிடம் ஏற்பட்டுள்ள மாறுதலை கண்டு குமாரி பௌரியனை விட அவளே அதிகமான ஆச்சரியம் அடைந்திருப்பாள். அந்த அன்பான காதல் முகத்தை அவள் பார்த்த வினாடியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை வேகம் அவளை பற்றி அவளுடைய சொந்த விருப்பம் எதுவும் இல்லாமல் அவளை பேசும்படி கட்டாயப்படுத்தியது. ரஸ்டோ அறைக்குள் வந்ததிலிருந்து அவளுடைய முகம் திடீரென்று மாறியது. ஒரு அழகான சித்திர வேலை செய்யப்பட்ட வர்ணம் தீட்டிய விளக்கு அதில் ஒளியில்லாத சமயத்தில் அந்த சித்திர வேலைகளும் வர்ண வேலைகளும் வெளியே தெரியாமல் இருளடைந்து விகாரமாக அர்த்தமற்றவையாக காணப்படும். அந்த விளக்கில் திடீரென்று ஒளி ஏற்பட்டதும் அதன் சித்திர வேலைகளும் வர்ண வேலைகளும் பிரகாசமாக தெரியும். அதே மாதிரி அவளுடைய முகம் மாறியது. முதல் தடவையாக அவள் வாழ்ந்து வந்த அந்த பரிசுத்தமான ஆத்மார்த்தீக மனவேதனைகளெல்லாம் திடீரென்று மேலே தளத்திற்கு வந்து தோன்றின.
உள்ளூர அவள் அனுபவித்த கஷ்டங்களும் அவளை பற்றிய அவளுடைய அதிருப்தியும் அவளுடைய துன்பங்களும் நன்மைக்காக அவள் பாடுபட்டவைகளும் அவளுடைய பணிந்து போகும் சுவாபமும் அன்பும் சுயநல தியாகமும் இவையெல்லாம் அவளுடைய அந்த பிரகாசமான கண்களிலும் அவளுடைய மெல்லிய புன்னகையிலும் அவளுடைய மிருதுவான முகத்திலுள்ள ஒவ்வொரு அசைப்பிலும் காணப்பட்டன. அவளுடைய வாழ்க்கை முழுவதையும் தாம் அறிந்திருந்தது போல இவற்றையெல்லாம் ரஸ்டோவ் தெளிவாக கண்டார். தமக்கு முன்பாக அவர் காணும் அந்த உருவம் முன்பார்த்த உருவத்தை விட மாறுபட்டதாகவும் சிலாக்கியமானதாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்மை விட மேன்மையானதாகவும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அவர்களுடைய சம்பாஷணைகளை சாதாரணமாகவும் முக்கியமற்றவையாகவும் இருந்தன. யுத்தத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள். ஒவ்வொருவரையும் போலவே போரை பற்றி தங்களுடைய வருத்தத்தை தங்களை அறியாமலேயே மிகைப்படுத்தி கூறினார்கள். அந்த பேச்சை மாற்றுவதற்காக கடைசியாக அவர்கள் சந்தித்ததை பற்றி நிக்கலஸ் பேசினார். கவர்னருடைய அன்பான மனைவியை பற்றியும் நிக்கலஸின் பந்துக்களை பற்றியும் இளவரசி மேரியின் பந்துக்களை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். தன்னுடைய சகோதரரை பற்றி அவள் பேசவில்லை. ஆண்ட்ரூவின் பெயரை அவளுடைய அத்தை பிரஸ்தாபித்ததும் அந்த சம்பாஷணையை இளவரசி மேரி வேறு வழியில் திருப்பிவிட்டாள். ருஷ்யாவின் துன்பங்களை பற்றி ஏதோ ஒரு துக்கத்தோடு பேசுவதாக பாவனை செய்யலாம். ஆனால் அவளுடைய சகோதரர் அவளுடைய உள்ளத்தில் நெருங்கி நிற்பவராய் இருக்கிறபடியால் அவரை பற்றி ஏனோதானோவென்று அவளால் பேச முடியாதென்று காட்டுவதைப் போல இருந்தது. இதை நிக்கலஸ் கவனித்தார். இளவரசி மேரியின் குணத்தை பற்றிய ஒவ்வொரு தோற்றத்தையும் அவருக்கு வழக்கமில்லாத கவனத்தோடு கவனித்து வந்தார். அப்படி கவனித்தபோது அவையெல்லாம் அவளை ஒரு அபூர்வமான பிரமாதமான பெண்ணாக அவர் நினைத்து வந்ததை உறுதி செய்தன. இளவரசியை பற்றி நிக்கலஸிடம் யாராவது பேசும்போது அவர் முகம் சிவந்து நாணுவது உண்டு. அதே மாதிரி அவரை பற்றி பேசும்போதும் இளவரசி நாணி முகம் சிவப்பதுண்டு. அவளை பற்றி நினைத்தாலும் கூட அவருக்கு நாணமும் முகம் சிவப்பதும் ஏற்படுவதுண்டு. ஆனால் அவளுடைய பிரசன்னத்தில் அவர் மிகுந்த சௌஜன்யமாக இருந்தார். அவர் என்ன பேச வேண்டுமென்று நினைத்து வந்தாரோ அவற்றையெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த வினாடியில் எது பொருத்தமானது என்று அவருக்கு தோன்றியதோ அவற்றையே அவர் பேசினார். சம்பாஷணைகள் சிறிது ஓய்ந்தபோது குழந்தைகள் இருக்கும் இடத்தில் வழக்கமாக நடப்பதைப் போல இளவரசர் ஆண்ட்ரூவின் சிறிய குமாரனை நிக்கலஸ் கையில் பற்றி அவனை தடவி கொடுத்தார். தம்முடைய முழங்கால்களில் அவனை தூக்கி வைத்து அவன் ஒரு குதிரைப்படை வீரனாக வர விரும்புகிறானா என்று கேட்டு இளவரசி மேரியை பார்த்தார். அமைதியான மகிழ்ச்சியான சங்கோஜமான பார்வையோடு தான் காதல் கொண்டுள்ள மனிதரிடம் தான் விரும்பும் அந்த சிறுவன் இருப்பதை இளவரசி மேரி நோக்கினாள். அந்த பார்வையை நிக்கலஸும் கவனித்தார். அதை அறிந்து கொண்டவரைப் போல மகிழ்ச்சியினால் முகம் சிவந்து விளையாடுவதைப் போல அந்த சிறுவனை முத்தமிட ஆரம்பித்தார். அவள் துக்கம் காத்து கொண்டிருந்தபடியால் உயர்வட்டாரங்களில் உல்லாச கூட்டங்களுக்கு போவதில்லை. ஆகவே மீண்டும் அவளை அங்கே பார்க்க வருவது முறையாயிருக்காதென்று அவர் நினைத்தார். ஆனால் கவர்னரின் மனைவி ஜோடி சேர்க்கும் வேலையை செய்து கொண்டே இருந்தாள். இளவரசி மேரி புகழ்ச்சியாக நிக்கலஸை பற்றி சொன்ன விஷயங்களை நிக்கலஸிடமும் நிக்கலஸ் சொல்லிய புகழ்ச்சியான விஷயங்களை இளவரசி மேரியிடமும் சொல்லி அவரை விவாகம் செய்து கொள்ள இளவரசி மேரியிடம் கேட்கும்படி நிக்கலஸை வற்புறுத்தி வந்தாள். இந்த காரியத்திற்காக ரோம சபை பிரார்த்தனைக்கு முன்பாக பிஷப்பின் வீட்டில் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தாள். அம்மாதிரி இளவரசி மேரியிடம் தாம் சொல்ல முடியாதென்றும் ஆனால் அவளை சந்திப்பதாகவும் கவர்னரின் மனைவியிடம் ரஸ்டோவ் கூறினார். டில்ஷிட்டில் ஏற்பட்டதைப் போல ஒவ்வொருவரும் சரியென்று சொல்லக்கூடிய விஷயத்தை தாம் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டதைப் போல இப்பொழுதும் செய்தார். தாம் சரியென்று நினைக்கக்கூடிய வழியில் தமது வாழ்க்கையை அமைப்பதற்கும் சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படிவதற்கும் இடையில் உண்மை சிரத்தையோடு போராட்டம் நடத்தி பார்த்தார். கடைசியில் தம்மை எங்கே அழைத்து போகிறது என்று தெரியாமல் தூக்கி செல்லும் வேகத்திற்கு இணங்கி சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படிவதென்று தீர்மானித்தார். சோனியாவிடம் வாக்குறுதி கொடுத்த பின்பு இளவரசி மேரியிடம் தமது காதலை தெரிவிப்பது ஒரு இழிவான காரியம் என்பதை அவர் அறிவார். எக்காலமும் ஒரு இழிவான காரியத்தை செய்வதற்கு அவர் உடன்பட மாட்டார் என்பதையும் அறிவார். அதோடு இப்பொழுது அவரை வழிகாட்டி நடத்தும் அந்த சூழ்நிலைகளுக்கு பணிந்து போவதால் அல்லது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றும் உணர்ச்சிக்கு பணிந்து போவதால் அவர் எவ்விதமான தவறும் செய்யவில்லை என்பதை உணர்ந்தார். மேலும் தமது வாழ்க்கையிலேயே
எப்பொழுதும் செய்திராத மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்வதாகவும் உணர்ந்தார். இளவரசி மேரியை சந்தித்ததற்கு பின்பு வெளிப்பார்வையில் அவருடைய வாழ்க்கை முன்போல நடந்து கொண்டிருப்பதாக தோன்றிய போதிலும் அவருக்கு முன்னால் மகிழ்ச்சி கொடுத்து வந்த வேடிக்கைகளில் எல்லாம் இப்பொழுது அவருக்கு கவர்ச்சி இல்லை. அடிக்கடி அவளை பற்றியே நினைத்து வந்தார். மேல் வட்டாரங்களில் அவர் சந்தித்த இளஞ்சீமாட்டிகளை பற்றி எம்மாதிரி அவர் நினைத்து வந்தாரோ அம்மாதிரி அவளை பற்றி அவர் எப்பொழுதும் நினைத்ததில்லை. அல்லது சோனியாவை பற்றி எப்படி வெகுகாலமாக மிகுந்த பரவசத்தோடு நினைத்து வந்தாரோ அம்மாதிரி அவளை பற்றி நினைத்ததில்லை. இந்த வாலிப சீமாட்டிகளை எல்லாம் பற்றி யோகியமான நினைப்புள்ள வாலிபர்கள் எம்மாதிரி நினைப்பார்களோ அதே மாதிரிதான் அவரும் நினைத்து வந்தார். அதாவது ஒருவேளை அவள் தனது மனைவி ஆகக்கூடும் என்றும் விவாகத்திற்கு பின்னால் அவள் இம்மாதிரி இருப்பாள் என்றும் மனோராஜ்யம் செய்வதுண்டு. வெண்மையான உடை அணிந்து தனது மனைவி தேநீர் அருந்துவதும் வண்டியில் போவதும் சின்னஞ்சிறு குழந்தைகள் அம்மா என்றும் அப்பா என்றும் அழைப்பதும் இம்மாதிரியாக மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்கால சித்திரங்களை பற்றி நினைக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதுண்டு. ஆனால் இளவரசி மேரியை பற்றி அவர் நினைக்கும்போது அவளை அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து வரும் இந்த நிலையில் கூட இளவரசி மேரியுடன் தமது எதிர்கால குடும்ப வாழ்க்கையை பற்றி அம்மாதிரி அவர் மனதில் சித்திரம் கொள்ள முடியவில்லை. அவர் சித்திரம் கொள்ள முயற்சித்தால் அவருடைய சித்திரங்கள் எல்லாம் பொருத்தமற்றவையாகவும் பொய்யானவையாகவும் அவருக்கு தோன்றி ஒரு பீதியை அவருக்கு உண்டு பண்ணின. அத்தியாயம் 6 நிறைவுற்றது. அத்தியாயம் 7. நிக்கலஸுக்கு சோனியா கடிதம். பாரடினோ போரில் நமது பக்கத்தில் கொல்லப்பட்டவர்களாலும் காயமடைந்தவர்களாலும் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றிய பயங்கரமான செய்தியும் மாஸ்கோவை இழந்துவிட்டதான அதைவிட பயங்கரமான செய்தியும் செப்டம்பர் மாத மத்தியில் வாரோனஸுக்கு வந்து சேர்ந்தன. தனது சகோதரருக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி இளவரசி மேரி கெசட்டில் இருந்துதான் அறிந்து கொண்டாள். அம்மாதிரியேதான் நிக்கலஸும் பார்க்கவில்லை. தனது சகோதரரை பற்றி நிச்சயமான செய்தி எதுவும் இல்லாததால் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காக இளவரசி மேரி புறப்பட தயாரானாள். பாரடினோ போரை பற்றியும் மாஸ்கோவை கைவிட்டதை பற்றியும் ரஸ்டோ கேள்விப்பட்டதும் அதற்காக ஏக்கங்கொள்ளவோ கோபமடையவோ பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்று உறுதி கொள்ளவோ அல்லது அம்மாதிரியான உணர்ச்சி எதுவும் கொள்ளவோ இல்லை. ஆனால் அவற்றை கேள்விப்பட்டதும் வாரோனஸில் உள்ள எல்லாம் அவருக்கு உற்சாகமற்றவையாகவும் தொல்லையானவையாகவும் காணப்பட்டன. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு அவமானமும் தர்ம சங்கடமான நிலைமையும் அவருக்கு தோன்றின. அவர் கேட்கும் சம்பாஷணைகள் எல்லாம் சிரத்தை இல்லாமல் பேசப்படுகிறவை என்று அவருக்கு தோன்றின. இந்த செய்திகளை பற்றி எல்லாம் எம்மாதிரி நினைப்பது என்பது அவருக்கு புரியவில்லை. இராணுவத்திற்கு போன பின்புதான் ஒவ்வொன்றும் தெளிவாக தெரியும் என்று அவர் உணர்ந்தார். ஆகவே குதிரைகள் வாங்கும் வேலையை செய்து முடிக்க அவர் அவசரப்பட்டார். அனாவசியமாக தமது சேவகனிடமும் சப்ளை அதிகாரியிடமும் கோபம் காட்டி வந்தார். ருஷ்ய வெற்றிக்காக நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு மாதா கோயிலில் நடந்த பிரார்த்தனையில் நிக்கலஸும் பிரசன்னமாயிருந்தார். அந்த ஊரை விட்டு புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் இது நடந்தது. அவர் கவர்னருக்கு சிறிது பின்னால் நின்று கொண்டிருந்தார். அந்த பிரார்த்தனை முழுவதிலும் இராணுவ தோரணையோடு அவர் காணப்பட்டார். பற்பல விதமான விஷயங்களை பற்றி அவர் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தார். பிரார்த்தனை முடிந்ததும் கவர்னரின் மனைவி ஜாடை காட்டி அவரை அழைத்தாள். நீர் இளவரசியை பார்த்தீரா என்று அவள் தனது தலையால் எதிர்வரிசையில் பிரார்த்தனை கோஷ்டிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு சீமாட்டியை சுட்டிக்காட்டி கேட்டாள். நிக்கலஸ் உடனே இளவரசி மேரியை அடையாளம் கண்டுகொண்டார். அவளுடைய நிலையில் அணிந்திருந்த தொப்பிக்கு அடியில் காணப்பட்ட அவளுடைய முகத்தின் பக்கவாட்டிலிருந்து அவர் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அக்கறையும் தயக்கமும் இரக்கமும் கொண்ட அவளுடைய முகத்தோற்றத்திலிருந்தே அவர் அடையாளம் கண்டுகொண்டார். அந்த உணர்ச்சிகள் உடனே அவரை ஆட்கொண்டன. இளவரசி மேரி சிந்தனையில் ஆழ்ந்து அந்த மாதா கோயிலை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக கடைசி தடவையாக சிலுவை குறி காட்டிக்கொண்டாள். அவளுடைய முகத்தை ஆச்சரியத்தோடு நிக்கலஸ் நோக்கினார். அந்த முகம் அவர் முன்னால் பார்த்த அதே முகம்தான். அந்த முகத்தின் முன்னால் அவர் கண்ட பண்பும் உள்ளுணர்ச்சியும் ஆத்மார்த்தீக போக்கும் இப்பொழுதும் காணப்பட்டன. ஆனால் அவை இப்பொழுது ஒரு புதிய ஒளியில் தோன்றின. துக்கமும் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பரிதாபகரமான தோற்றம் அவள் முகத்தில் காணப்பட்டது. இதற்கு முன்பு செய்ததைப் போலவே கவர்னருடைய மனைவியின் தூண்டுதலுக்காக காத்து கொண்டிருக்காமல் அங்கே மாதா கோயிலில் அவளோடு பேசுவது முறையாகுமா அல்லவா என்பதையும் யோசிக்காமல் ரஸ்டோவ் நேராக இளவரசி மேரியிடம் போனார்.
அவளுக்கு ஏற்பட்டுள்ள வருத்தத்தை பற்றி தாம் கேள்விப்பட்டதாகவும் அதற்காக தம்முடைய முழு மனதோடு அனுதாபம் காட்டுவதாகவும் அவர் கூறினார். அவருடைய குரலை கேட்டதும் அவளுடைய முகத்தில் தெளிவாக ஒரு ஒளி பிரகாசமடைந்து அவளுடைய துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றாக ஒளிர்விட்டு காட்டியது. ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் இளவரசியே என்று ரஸ்டோவ் சொன்னார். அதாவது உன்னுடைய சகோதரர் இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு கர்னல் ஆனபடியால் அவர் உயிரோடு இல்லை என்றால் உடனே அந்த விஷயத்தை கெசட்டில் பிரசுரிப்பார்கள். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை கிரகித்து கொள்ளாமலேயே இளவரசி அவரை நோக்கினாள். அவருடைய முகத்தில் காணப்பட்ட வருத்தம் கலந்த அனுதாபத்தினால் அவள் மகிழ்ச்சி கொண்டாள். பீரங்கி குண்டுகளின் சிராய்களினால் காயம் ஏற்பட்ட பல பேர்களுடைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஒன்று உடனே மரணமாவதாய் இருக்க வேண்டும், அல்லது அந்த காயம் அற்பமானதாய் இருக்க வேண்டும். எதற்கும் எல்லாம் இனிமையாக முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். எனக்கு நிச்சயமாக இளவரசி மேரி இடைமறித்தாள். ஓ, அது மிகவும் பயங்கரமாயிருக்கும் என்று அவள் ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட படபடப்பினால் அந்த வாக்கியத்தை அவள் முடிக்கவில்லை. அவருடைய முன்னிலையில் ஒவ்வொன்றையும் அவள் ஒயிலோடு செய்வதே வழக்கம். அந்த ஒயிலோடு அவள் தலையை குனிந்து அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவளுடைய அத்தைக்கு பின்னால் வெளியே போனாள். அன்று மாலை நிக்கலஸ் வெளியே போகவில்லை. குதிரைக்காரர்களிடம் கணக்கு தீர்ப்பதற்காக வீட்டிலேயே தங்கினார். அந்த வேலை முடிந்ததும் வெளியே எங்கும் போவதற்கு இல்லாமல் நேரம் அதிகமாகிவிட்டது. ஆனால் படுக்கைக்கு போவதற்கான நேரமும் வரவில்லை. ஆகவே அந்த அறையில் வெகு நேரம் வரையில் தமது வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். அம்மாதிரி அவர் செய்வது ரொம்ப அபூர்வம். ஸ்மாலன்ஸ்க் மாகாணத்தில் அவர் அவளை சந்தித்த போது அவருடைய மனதில் ஒரு மனோகரமான சித்திரத்தை இளவரசி மேரி ஏற்படுத்தியிருந்தாள். அம்மாதிரியான ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பத்தில் அவர் அவளை சந்தித்த போது அவருடைய தாயார் ஒரு காலத்தில் அவள் அவருக்கு சரியான பொருத்தமாய் இருப்பாள் என்று கூறியது நினைவிற்கு வந்தபடியால் விசேஷ கவனத்தோடு அவர் அவளை உன்னிப்பாய் கவனித்தார். பாரோனஸில் அவளை மீண்டும் அவர் சந்தித்த போது அவருடைய மனதில் உருவான சித்திரமானது இனிமையானது மட்டுமல்லாமல் மிகுந்த சக்தி வாய்ந்ததாயும் இருந்தது. இந்த சமயத்தில் அவர் கவனித்த அவளுடைய தனிப்பட்ட தார்மீக அழகு நிக்கலஸ் மனதில் நன்றாக பதிந்தது. என்றாலும் அவர் அதை விட்டு புறப்பட்டு போவதற்கு தயாரானார். அவளை மீண்டும் சந்திப்பதற்கு வழியில்லாமல் போய்விடுமே என்ற வருத்தம் அவருடைய மனதில் அப்பொழுது தோன்றவில்லை. ஆனால் அன்று மாதா கோயிலில் அவளை சந்தித்த பின்பு அவருடைய மன அமைதி குலையும் விதத்தில் அவருடைய மனதில் மிகுந்த ஆழமான அந்த உணர்ச்சி பதிந்திருப்பதாக அவர் உணர்ந்தார். அந்த வெளிரிய சோகமான பண்பட்ட முகமும் அந்த பிரகாசமான பார்வையும் அவளுடைய அமைதியான அழகான அசைவுகளும் முக்கியமாக அந்த அசைவுகளிலெல்லாம் தோன்றிக் கொண்டிருந்த அந்த ஆழமான மிருதுவான சோகமும் அவருடைய மனதை பரபரப்படையும்படி செய்து அவருடைய அனுதாபத்தை தூண்டிவிட்டன. உயர்ந்த ஆத்மார்த்தீக வாழ்க்கையை பற்றிய தோற்றத்தை ஆண்களிடம் காண்பதற்கு ரஸ்டோவால் சகிக்க முடியாது. அதனால்தான் இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் விரும்பவில்லை. அம்மாதிரியான ஆத்மார்த்தீக தோற்றத்தை தத்துவம் என்றும் கனவு என்றும் அவர் இகழ்ச்சி செய்வதுண்டு. ஆனால் இளவரசி மேரியிடம் தோன்றிய அதே சோகம் அவருக்கு புரியாத முழு ஆத்மார்த்தீக உலகத்தின் ஆழத்தையும் அவருக்கு காட்டி அவர் தடுக்க முடியாத விதத்தில் அவரை கவர்ந்து இழுத்தது. அவள் ஒரு ஆச்சரியமான பெண்ணாய் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவள் ஒரு தேவதை என்று அவர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். நான் ஏன் சுதந்திரமாய் இருக்கவில்லை? சோனியாவோடு நான் ஏன் அவ்வளவு அவசரமாக நடந்து கொண்டேன்? அவர் தம்மை அறியாமலேயே அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஒருவளிடம் ஆத்மீக உணர்ச்சி இல்லவே இல்லை, மற்றவளிடம் அது ஏராளமாயிருக்கிறது. தம்மிடம் அந்த உணர்ச்சி இல்லாதபடியால் அதை பற்றி மிகுந்த உயர்வாக அவர் மதிப்பிட்டார். தாம் சுதந்திரமாய் இருப்பதாய் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை மனக்கண்பு முன்பு பார்ப்பதற்கு அவர் முயற்சித்தார். தம்மை விவாகம் செய்து கொள்ள வேண்டுமென்று தாம் எப்படி அவளிடம் கேட்பார் என்றும் தமது மனைவியாக அவள் எம்மாதிரி விளங்குவாள் என்றும் அவர் நினைத்து பார்த்தார். ஆனால் இல்லை, அம்மாதிரி தாம் மனோராஜ்யம் செய்யக்கூடாது என்று அவர் மலைப்பு கொண்டார். அவருடைய மனத்தில் தெளிவான சித்திரம் எதுவும் தோன்றவில்லை. வெகு காலத்திற்கு முன்பாக சோனியாவோடு வாழ்க்கை நடத்துவது பற்றி அவர் மனோராஜ்யம் செய்திருந்தார். அவையெல்லாம் அவருக்கு தெளிவாகவும் சுலபமாகவும் இருந்தன. ஏனென்றால் அவற்றையெல்லாம் பற்றி அவர் நன்றாக சிந்தித்து முடிவு செய்திருந்தார். அதோடு சோனியாவை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர் அறிவார். ஆனால் இளவரசி மேரியை பற்றி அம்மாதிரி அவர் அறியாதபடியால் அவரால் அதை போல ஒரு மனோராஜ்ய சித்திரம் கொள்ளுவதற்கு முடியவில்லை.
ஆகவே அவள் மீது அவர் காதல் மட்டும் கொண்டிருக்கிறார். சோனியாவை பற்றிய சிந்தனைகளில் விளையாட்டுத்தனமும் மகிழ்ச்சியும் அவருக்கு தோன்றின. ஆனால் இளவரசி மேரியை பற்றிய அவருடைய கனவு எப்பொழுதும் கஷ்டமானதாகவும் சிறிது பீதியை கொடுப்பதாகவும் அவருக்கு இருந்தது. அவள் எப்படித்தான் பிரார்த்தனை செய்கிறாள் என்று அவர் நினைத்தார். அவளுடைய முழு ஆத்மாவும் பிரார்த்தனையில் கலந்து நிற்கிறது என்பது தெளிவாய் தெரிகிறது. ஆம், அம்மாதிரி பிரார்த்தனைகள்தான் மலைகளையும் அசைக்கின்றன. அவளுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் என்பது எனக்கு நிச்சயம். எனக்கு எது தேவையோ அதற்காக நானும் ஏன் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று திடீரென்று அவர் நினைத்தார். எனக்கு என்ன வேண்டும்? சுதந்திரமாய் இருக்க வேண்டும். சோனியாவிடமிருந்து விடுதலை வேண்டும். அவள் சொல்லுவது சரி என்று அந்த கவர்னரின் மனைவி சொல்லியவைகளை நினைவு கூர்ந்தபோது நினைத்தார். சோனியாவை விவாகம் செய்து கொள்வதால் துன்பத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அம்மாவுக்கு துக்கம் ஏற்படும். பண விவகாரங்கள் கஷ்டமாகும். எல்லாம் ஊழல்கள், பயங்கரமான ஊழல்கள். தவிரவும் நான் அவள் மீது காதல் கொள்ளவில்லை. நான் காதல் கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஓ கடவுளே, இந்த பயங்கரமான தப்ப முடியாத நிலைமையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அவர் சொல்லி திடீரென்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். ஆம், பிரார்த்தனைகள் மலைகளையும் அசைத்துவிடும். ஆனால் நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டும். நட்டாஷாவும் நானும் குழந்தைகளாய் இருந்தபோது செய்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த உறைவணியெல்லாம் சர்க்கரையாக மாறிவிட வேண்டுமென்று பிரார்த்தனை செய்துவிட்டு உடனே வெளியே ஓடிப்போய் அம்மாதிரி மாறிவிட்டதா என்று பார்ப்போமே. அம்மாதிரி பிரார்த்தனை அல்ல அது. சின்ன விஷயங்களுக்காக இப்போது நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்று அவர் தமது சுங்கானை கீழே வைக்கும்போது நினைத்தார். தமது கைகளை கட்டிக்கொண்டு தெய்வ சிலைக்கு முன்பாக அமர்ந்தார். இளவரசி மேரியின் நினைவுகளால் உள்ளம் கனிந்த அவர் இதற்கு முன்பாக வெகு காலமாய் செய்திராத விதத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவருடைய தொண்டை அடைத்தது. இச்சமயத்தில் சில காகிதங்களோடு லாவ்ருஷ்கா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்தான். மொடையோ, கதவை தட்டாமல் ஏன் உள்ளே வந்தாய் என்று தமது தோரணையை உடனே மாற்றிக்கொண்டு அவர் கூச்சலிட்டார். கவர்னரிடமிருந்து இவை வந்திருக்கின்றன. ஒரு தூதன் கொண்டு வந்து கொடுத்தான். இதில் உமக்கு ஒரு கடிதமும் இருக்கிறது என்று லாவ்ருஷ்கா தூக்க குரலில் பதில் சொன்னான். நல்லது, ரொம்ப சரி, வந்தனங்கள், நீ போகலாம். நிக்கலஸ் அதிலிருந்த 2 கடிதங்களையும் கையில் எடுத்தார். ஒன்று அவருடைய தாயாரிடமிருந்தும் மற்றொன்று சோனியாவிடமிருந்தும் வந்திருந்தன. கையெழுத்திலிருந்து அவற்றை அறிந்து கொண்டார். முதலில் சோனியாவின் கடிதத்தை திறந்தார். அவர் சில வரிகள்தான் வாசித்திருப்பார். அதற்குள்ளாக அவருடைய முகம் வெளிரி பயத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவருடைய கண்கள் விரிந்தன. இல்லை, அது சாத்தியமே இல்லை என்று உரக்க கூவினார். உட்காருவதற்கு அவரால் முடியவில்லை. அந்த கடிதத்தை கையில் வைத்து வாசித்து கொண்டே அந்த அறையில் மேலும் கீழும் நடந்தார். அந்த கடிதத்தை முதலில் பார்த்தார், பின்னால் வாசித்தார், மறுபடியும் வாசித்தார். அந்த அறையின் மத்தியில் நின்று கொண்டு தோள்களை உயர்த்தி திறந்த வாயோடும் குத்திட்ட கண்களோடும் வெறித்து பார்த்து தமது கைகளை நீட்டினார். கடவுள் தமது குறையை தீர்க்க வேண்டுமென்று தாம் அப்பொழுதுதான் செய்த பிரார்த்தனை உடனே கைகூடுவதாய் இருந்தது. ஆனால் அது அசாதாரணமான எதிர்பாராத நிகழ்ச்சியைப் போல நிக்கலஸுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளவு சீக்கிரமாக அவர் விரும்பிய காரியம் நடைபெறுவதாய் இருப்பதால் கடவுளிடமிருந்து அவ்வளவு துரிதமாக அது வந்திருக்க முடியாதென்றும் தற்செயலாகவே நேர்ந்திருக்கிறதென்றும் நினைத்தார். இந்த எதிர்பாராத ஆனால் முற்றிலும் தானே விரும்பி எழுதிய சோனியாவின் கடிதம் என்று நினைத்த அந்த கடிதம் அவர் தப்பிப்போக முடியாமல் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த முடிச்சுகளிலிருந்து நிக்கலஸ் விடுதலை பெறும்படி செய்தது. மாஸ்கோவில் உள்ள ரெஸ்டோவ்களின் உடைமைகளெல்லாம் இழந்து போய்விட்டன என்று அவள் எழுதியிருந்தாள். இளவரசி பொல்கான்ஸ்கயாவை நிக்கலஸ் விவாகம் செய்ய வேண்டுமென்று இடைவிடாமல் கோமகள் வற்புறுத்தி வருவதாலும் சமீப காலமாக அவர் மௌனமாகவும் கனிவற்ற விதமாகவும் இருந்து வருவதாலும் அவருடைய வாக்குறுதியிலிருந்து அவரை விடுவித்து அவரை பூரண சுதந்திரத்தோடு நடக்கும்படி செய்ய வேண்டுமென்று தான் தீர்மானித்திருப்பதாக அந்த கடிதத்தில் அவள் எழுதியிருந்தாள். குடும்பத்தில் ஒரு விசாரம் ஏற்படுவதற்கோ அல்லது அபிப்பிராய பேதம் ஏற்படுவதற்கோ நான் காரணமாய் இருக்கக்கூடும் என்பதை நினைக்கும்போது எனக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கும். ஏனெனில் அந்த குடும்பம் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறது. நான் யார் மீது அன்பு கொள்ளுகிறேனோ அந்த அன்பெல்லாம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவே ஒழிய வேறு எந்தவிதமான நோக்கமும் என்னுடைய அன்பிற்கு கிடையாது.
ஆகவே நிக்கலஸ், உம்முடைய வாக்குறுதியிலிருந்து உம்மை நான் விடுவித்து விட்டதாக கருதி கொள்ளும்படி உம்மை நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிரவும் இன்னொரு உறுதியும் உமக்கு கூற விரும்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் என்னை விட வேறு யாராலும் அதிகமாய் உம்மை காதலிக்க முடியாது. உமது சோனியா. 2 கடிதங்களும் டிரோயிட்சாவிலிருந்து எழுதப்பட்டுள்ளன. கோமகள் எழுதியிருந்த 2வது கடிதத்தில் மாஸ்கோவில் கடைசி தினங்களில் நடந்த விஷயங்களை பற்றியும், அவர்களுடைய பிரயாணம், மாஸ்கோவில் ஏற்பட்ட நெருப்பு, அவர்களுடைய உடைமைகளெல்லாம் நாசமான விவரங்கள் ஆகியவற்றை பற்றியும் எழுதியிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவும் காயமடைந்து தங்களோடு பிரயாண கூட்டத்தில் உள்ள ஒருவராய் இருக்கிறார் என்றும் அந்த கடிதத்தில் கோமகள் குறிப்பிட்டிருந்தாள். அவருடைய நிலைமை கவலைப்படக்கூடியதாய் இருந்தாலும் தற்சமயம் அதிக நம்பிக்கைக்கு இடமிருப்பதாக டாக்டர்கள் சொல்லுவதாகவும், சோனியாவும் நட்டாஷாவும் அவருக்கு சிசுருட்சை செய்து வருவதாகவும் கோமகள் எழுதியிருந்தாள். தம்முடைய தாயாரின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு இளவரசி மேரியை பார்ப்பதற்காக மறுநாள் நிக்கலஸ் சென்றார். நட்டாஷா அவருக்கு சிசுருட்சை செய்து வருவதற்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி நிக்கலஸோ அல்லது இளவரசி மேரியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இந்த கடிதத்தின் மூலம் அவர்களின் பந்துக்களைப் போல அந்யோன்யமாக இளவரசியிடம் நிக்கலஸ் பழக ஆரம்பித்தார். யாராஸ்லாவ் என்ற இடத்திற்கு இளவரசி மேரி மறுநாள் பிரயாணம் செய்தாள். அவளை வழி அனுப்பிவிட்டு சில தினங்களுக்கு பின்னால் தமது பட்டாளத்தில் சேருவதற்காக ரஸ்டோவ் அதை விட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அத்தியாயம் 8. காதலா கடமையா? சோனியாவுக்கு சோதனை. நிக்கலஸின் பிரார்த்தனைக்கு இணங்குவதைப் போல டிரோயிட்சாவிலிருந்து சோனியா எழுதிய கடிதத்திற்கு காரணம் பின்வருமாறு. ஒரு பணக்கார பெண்ணை நிக்கலஸ் விவாகம் செய்ய வேண்டுமென்று வெகு காலமாக வயோதிக கோமகளின் உள்ளத்தில் இருந்த விருப்பமானது இப்பொழுது வர வர அதிகமாயிற்று. இந்த காரியத்திற்கு சோனியாதான் பிரதான முட்டுக்கட்டையாக இருக்கிறாள் என்பதை அவள் அறிவாள். ஆகவே கோமகளின் வீட்டில் சோனியாவின் வாழ்க்கை வரவர கடினமாயிற்று. பாகுசாராவாவிலிருந்து இளவரசி மேரியை சந்தித்ததாக நிக்கலஸிடமிருந்து கடிதம் வந்ததற்கு பின்பு இந்த சூழ்நிலை இன்னும் அதிக கடினமாயிற்று. சோனியாவை இழிவுபடுத்தி கொடூரமாக குற்றஞ்சாட்டி பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கோமகள் விடுவதில்லை. மாஸ்கோவை விட்டு புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் அந்த பிரயாணத்திற்காக ஏற்பட்டிருந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் சோனியாவை கோமகள் அழைத்தாள். அவளை கண்டித்து அவளிடம் தான் எதிர்பார்க்கும் காரியங்களை செய்யும்படி கோமகள் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக கண்களில் கண்ணீர் நிறைந்து நிற்க, அந்த குடும்பம் சோனியாவுக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதியாக அவள் தன்னை தியாகம் செய்து நிக்கலஸுடன் ஏற்பட்டிருந்த நிச்சயதார்த்தத்தை முறித்து விட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டாள். நீ எனக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிற வரையில் என்னுடைய மனம் அமைதியோடு இருக்காது. சோனியா விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீர் வடித்து தான் எதை வேண்டுமானாலும் செய்வதாகவும் எதற்கும் தயாராக இருப்பதாகவும் கூறினாள். ஆனால் உண்மையில் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. தன்னிடம் கேட்கும் அந்த வாக்குறுதிக்கு இணங்குவதற்கு அவளால் முடியவில்லை. தன்னை இதுவரை வளர்த்து காப்பாற்றி வந்த அந்த குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்வதுதான் சோனியாவின் சுபாவம். அந்த வீட்டில் அவளுக்குள்ள நிலைமையானது தன்னுடைய தகுதியை தியாகத்தினால் மட்டுமே காட்ட முடியும் என்று இருந்ததால் அவளுக்கு இம்மாதிரி சுபாவம் ஏற்பட்டது. இம்மாதிரி செய்வதற்கும் அவள் பிரியம் கொண்டாள். ஆனால் அவள் முன்னால் செய்த சுயநலத்தியாக காரியங்களினால் தன்னுடைய மதிப்பு உயர்ந்ததாக மற்றவர்களுக்கும் தனக்கும் தெரியும்படியாய் இருந்தது. அம்மாதிரி அவள் செய்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான். உலகத்தில் வேறு யாரையும் விட நிக்கலஸை அவள் அதிகமாக நேசித்ததால் அவருடைய தகுதிக்கு ஒத்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அம்மாதிரி தியாகங்களை செய்தாள். ஆனால் எதற்காக இதுவரை அவள் தியாகம் செய்து வந்தாளோ, தன்னுடைய வாழ்க்கையின் முழு நோக்கமும் என்னவென்று அவள் நினைத்து வந்தாளோ அதையே தியாகம் செய்யும்படி இப்பொழுது அவளிடம் கேட்கிறார்கள். ஆகவே தன்னை இம்மாதிரி சித்திரவதை செய்வதற்காகவே அவர்கள் வளர்த்து வந்ததாக தன்னுடைய நன்மையாளர்கள் மீது முதல் தடவையாக அவள் மனக்கசப்பு கொண்டாள். நட்டாஷாவுக்கு இம்மாதிரி நிலைமை எதுவும் ஏற்பட்டதில்லையாகையால் அவளை கண்டு சோனியா பொறாமை கொண்டாள். தன்னை தியாகம் செய்யும்படி நட்டாஷாவுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்றும் அவளுக்காக மற்றவர்களையே தியாகம் செய்யும்படி அவள் செய்து வந்திருக்கிறாள் என்றாலும் எல்லாருக்கும் நட்டாஷா கண்மணியாக இருக்கிறாள் என்றும் அவள் நினைத்தபோது அவளுக்கு பொறாமை ஏற்பட்டது. நிக்கலஸ் மீது அவள் கொண்டிருந்த பரிசுத்தமான அமைதியான காதலிலிருந்து முதல் தடவையாக ஆசை உணர்ச்சி வளர ஆரம்பித்திருந்ததை அவள் உணர்ந்தாள்.
அந்த உணர்ச்சியானது கொள்கையையும் மதத்தையும் அல்லது தர்மத்தையும் விட பலமானதாய் இருந்தது. இந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்ட சோனியா ஒருவருடைய தயவினால் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருந்தபடியால் இரகசியமான குணத்தை தானாக பெற்றிருந்த சோனியா பொதுவான வார்த்தைகளில் தெளிவற்ற விதமாக கோமுகளுக்கு பதில் சொல்லிய பின்பு அவளை சந்திக்காமல் தவிர்த்து வந்தாள். நிக்கலஸை சந்திக்கிற வரையில் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அவளுடைய வாக்குறுதியிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக அல்ல, நிரந்தரமாக தன்னோடு அவரை இணைப்பதற்காகவே சந்திக்க விரும்பினாள். மாஸ்கோவின் கடைசி நாட்களில் தோன்றிய பரபரப்பும் பீதியும் சோனியாவை அமுக்கி வந்த வியாகுல நினைப்புகளை நசுக்கிவிட்டன. தனக்கு ஏற்பட்ட சுறுசுறுப்பான வேலைகளினால் அந்த நினைப்புகளிலிருந்து தப்புவதற்கு வழி ஏற்பட்டதைக் கண்டு அவள் மகிழ்ச்சி கொண்டாள். இளவரசர் ஆண்ட்ரூ தங்களுடைய வீட்டில் இருப்பதாக அவள் கேள்விப்பட்டதும் அவருக்காகவும் நட்டாஷாக்காகவும் அவள் உண்மையான இரக்கம் கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது நிக்கலஸை விட்டு தான் பிரிந்திருக்க கடவுள் விரும்பவில்லை என்ற ஒரு மூடநம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட உணர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. இளவரசர் ஆண்ட்ரூவை தவிர வேறு யாரையும் நட்டாஷா காதலிக்கவில்லை என்பதையும் அவரை காதலிப்பதை அவள் விடமாட்டாள் என்பதையும் சோனியா அறிவாள். அம்மாதிரியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அவர்கள் மீண்டும் ஒன்று கூடும்படி ஏற்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் மறுபடியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ளுவார்கள் என்பதையும் அவள் அறிவாள். அப்படியானால் இளவரசி மேரியை நிக்கலஸ் விவாகம் செய்ய முடியாது. ஏனெனில் அது மத சட்டத்திற்கு விரோதமாய் இருக்கும். மாஸ்கோவில் இருந்த கடைசி நாட்களிலும் அவர்களுடைய பிரயாணத்தின் ஆரம்ப நாட்களிலும் எத்தனையோ பயங்கரங்கள் ஏற்பட்டிருந்தும் கூட கடவுள் தன்னுடைய சொந்த விவகாரங்களில் தலையிட்டு நன்மை செய்வதாக சோனியாவுக்கு ஏற்பட்டிருந்த இந்த உணர்ச்சியானது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. டிரோயிட்ஸா வந்ததும் அங்குள்ள சன்னியாசி மடத்தில் ரஸ்டோவ்கள் ஒரு நாள் பூராவாக தங்கினார்கள். அங்கே அவர்களுக்கு 3 பெரிய அறைகளை கொடுத்தார்கள். ஒரு அறையில் இளவரசர் ஆண்ட்ரூ தங்கினார். அன்று அவர் மிகுந்த சௌக்கியமடைந்தவராக காணப்பட்டார். அவருடன் நட்டாஷாவும் உட்கார்ந்திருந்தாள். அடுத்த அறையில் அந்த மடத்தின் பிரதான குருவோடு கோமகனும் கோமகளும் மரியாதையோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரதான குரு தமக்கு முன்னால் பழக்கமானவர்கள் என்ற முறையிலும் அந்த மடத்தின் நன்மையாளர்கள் என்ற முறையிலும் அவர்களை பார்க்க வந்திருந்தார். சோனியாவும் அங்கே இருந்தாள். ஆனால் அடுத்த அறையில் இளவரசர் ஆண்ட்ரூவும் நட்டாஷாவும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு துடித்து கொண்டிருந்தாள். அவர்கள் பேசும் குரல் வாசல் வழியாக அவளுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வாசல் கதவை திறந்து கொண்டு நட்டாஷா வெளியே வந்தாள். அவளுடைய முகம் பரபரப்படைந்திருந்தது. அங்கிருந்த குருவை அவள் பார்க்கவில்லை. அவளை வரவேற்பதற்காக அவர் எழுந்து தம்முடைய அகலமான கைச்சட்டையை மேலே மடக்கிவிட்டார். ஆனால் சோனியாவிடம் நட்டாஷா சென்று அவளுடைய கையை பற்றினாள். நட்டாஷா, இது என்ன இது? இங்கே வா என்று கோமகள் கூறினாள். ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நட்டாஷா அந்த சந்நியாசியிடம் சென்றாள். கடவுளிடமும் அவருடைய மகாத்மாவிடமும். அந்த சந்நியாசி மடத்தை ஸ்தாபித்த மகாத்மா செர்கியஸை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அவளுக்கு அவசியம் நேரும்போது உதவி பெறுவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று அந்த சந்நியாசி உபதேசம் செய்தார். அந்த சந்நியாசி அங்கிருந்து விடைபெற்று சென்றதும் நட்டாஷா தனது தோழியின் கையை பற்றி யாருமே இல்லாத அடுத்த அறைக்கு சென்றாள். சோனியா, அவர் பிழைப்பாரா என்று அவள் கேட்டாள். சோனியா, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளவு மனச்சோர்வு கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சோனியா, எனது அன்பே, ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டுமோ அம்மாதிரியே இருக்கிறது. அவர் மட்டும் பிழைத்து விடுவாரானால்? அவர் பிழைக்க முடியாது. ஏனென்றால் என்று நட்டாஷா சொல்லி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். ஆம், எனக்கு தெரியும். கடவுளுக்கு நன்றி, அவர் பிழைத்து கொள்ளுவார் என்று சோனியா முணுமுணுத்தாள். தன்னுடைய தோழியின் பயத்தோடும் துக்கத்தோடும் தான் ஒருவரிடம் சொல்லாமல் வைத்திருக்கும் தன்னுடைய சொந்த உணர்ச்சிகளோடும் சோனியா இருந்தபடியால் அவளுடைய தோழியின் பரபரப்பில் அவள் எதுவும் குறைந்தவளாய் இல்லை. விம்மிக்கொண்டு நட்டாஷாவை முத்தமிட்டு சமாதானம் செய்தாள். அவர் மட்டும் பிழைக்க முடியுமானால் என்று அவள் சிந்தித்தாள். அழுத பின்பும் பேசிய பின்பும் கண்ணீரை துடைத்து கொண்டு இரு சிநேகிதிகளும் இளவரசர் ஆண்ட்ரூ இருந்த அறையின் வாசலுக்கு போனார்கள். அங்கே ஜாக்கிரதையோடு நட்டாஷா கதவை திறந்து உள்ளே பார்த்தாள். பாதி திறந்த கதவிற்கு பக்கத்தில் அவளுக்கு பின்னால் சோனியா நின்று கொண்டிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ 3 தலையணைகள் மீது சாய்ந்து உயரமாய் படுத்திருந்தார். அவருடைய வெளிரிய முகம் அமைதியாக இருந்தது. அவருடைய கண்கள் மூடியிருந்தன. அவருடைய சுவாசம் ஒழுங்காய் வந்து கொண்டிருந்தது.
ஓ, நட்டாஷா என்று சோனியா திடீரென்று கூச்சலிட்டு தனது தோழியின் கையை பற்றி அந்த வாசலிலிருந்து பின்வாங்கினாள். என்ன என்ன அது என்று நட்டாஷா கேட்டாள். அதுதான் அது அது அதுதான் என்று சோனியா சொன்னாள். அவளுடைய முகம் வெள்ளையாய் இருந்தது. உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. மெதுவாக கதவை அடைத்துவிட்டு சோனியா என்ன சொல்லுகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் சோனியாவோடு ஜன்னலுக்கு பக்கமாக நட்டாஷா சென்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ஒரு கவலையும் பீதியும் கொண்ட தோற்றத்தோடு சோனியா கேட்டாள். உனக்காக கிறிஸ்மஸ் சமயத்தில் ஆட்ராட்னோவில் நான் கண்ணாடியில் பார்த்தது உனக்கு நினைவிருக்கிறதா? நான் என்ன கண்டேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆம் ஆம் என்று நட்டாஷா கூறி தனது கண்களை விரிய திறந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ படுத்திருந்ததை பார்த்ததாக ஏதோ சோனியா சொன்னாள் என்பது அவளுக்கு லேசாக ஞாபகத்திற்கு வந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சோனியா மேலும் கேட்டாள். நான் அப்பொழுது அதை பார்த்து உன்னிடமும் துனியாஷாவிடமும் மற்றும் ஒவ்வொருவரிடமும் சொன்னேன். அவர் ஒரு படுக்கையில் படுத்திருந்ததை நான் கண்டேன் என்று அவள் சொல்லும்போது ஒவ்வொரு விவரத்திற்கும் கையை ஆட்டி விரலை உயர்த்தி பேசிக்கொண்டிருந்தாள். அவருடைய கண்கள் மூடியிருந்தன. இதே மாதிரி ஒரு சிவப்பு நிற மெத்தையினால் மூடப்பட்டிருந்தார். அவருடைய கைகள் மடக்கி வைக்கப்பட்டிருந்தன என்று அவள் சொன்னாள். இப்பொழுது அவள் பார்த்த ஒவ்வொரு விவரமும் அவள் கண்ணாடியில் பார்த்தவைகளைப் போலவே சரியாக இருப்பதாக அவள் நம்பிக்கை கொண்டாள். உண்மையில் அவள் எதையுமே கண்ணாடியில் பார்க்கவில்லை. அவளுடைய மனதில் அச்சமயம் அவளுக்கு தோன்றியதையே அவள் சொன்னாள். அவள் மனோராஜ்யம் செய்த அந்த விஷயங்கள் உண்மையாக நடந்தவைகளைப் போல, மற்ற பழைய நினைப்புகளைப் போலவே அவளுக்கு மனதில் இப்பொழுது தோன்றின. அப்பொழுது அவள் கூறியதை மட்டும், அதாவது அவர் அவளை பார்க்க விரும்பினார் என்றும் புன்னகை காட்டினார் என்றும் ஏதோ சிவப்பான ஒன்றினால் அவர் மூடப்பட்டிருக்கிறார் என்றும் அவள் கூறியதை மட்டும் அவள் ஞாபகத்தில் வைத்திருந்தாள் என்பதில்லை. அவர் சிவப்பு மெத்தையினால் மூடப்பட்டிருந்தார் என்றும் அவருடைய கண்கள் மூடியிருந்தன என்றும் அவள் அப்பொழுது பார்த்து சொல்லியதாக இப்பொழுது பூரணமாக நம்பினாள். ஆம் ஆம், அது உண்மையில் சிவப்பு நிறம்தான் என்று அந்த சிவப்பு என்ற வார்த்தையை உபயோகித்ததை இப்பொழுது நினைவு கூர்பவளைப் போல நட்டாஷா கூச்சலிட்டாள். அந்த அதிசயமான அசாதாரணமான ஜோசியம் பழிப்பதைப் போல இதில் கண்டாள். ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சிந்தனையோடு கேட்டாள். ஓ, எனக்கு தெரியாது. இவையெல்லாம் மிகுந்த அதிசயமாய் இருக்கின்றன என்று சோனியா தனது கையை கைகளால் பற்றி கொண்டு கூறினாள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூ மணியடித்தார். நட்டாஷா அவரிடம் போனாள். மிகுந்த பரபரப்பும் அனுதாபம் ஏற்பட்டிருப்பது போல சோனியா உணர்ந்ததால் ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று அந்த விசித்திரமான நினைப்புகளை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள். இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு கடிதங்கள் அனுப்புவதற்கு அன்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே தனது குமாரருக்கு கோமகள் கடிதம் எழுதினாள். சோனியா என்று அந்த பக்கம் போய்க் கொண்டிருந்த தனது மருமகளை கண்டதும் கடிதத்திலிருந்து தனது பார்வையை உயர்த்தி கோமகள் அழைத்தாள். சோனியா, நீ நிக்கலஸுக்கு கடிதம் எழுத மாட்டாயா? அவளுடைய தொனி மிருதுவாகவும் நடுக்கத்துடனும் காணப்பட்டது. அவளுடைய களைப்படைந்த கண்கள் அவளுடைய கண்ணாடிகளுக்கு மேலாக பார்த்தன. அந்த வார்த்தைகளினால் கோமகள் என்ன விரும்புகிறாள் என்பதை சோனியா அறிந்து கொண்டால் அந்த கண்கள் இறங்கி கேட்டன. அம்மாதிரி கேட்பதற்காக வெட்கமடைவது போல் காணப்பட்டன. முடியாது என்ற மறுப்பு வந்துவிடுமோ என்று பீதியுற்று காணப்பட்டன. அம்மாதிரி மறுப்பு வந்துவிட்டால் அதற்காக தாட்சண்யமற்ற வெறுப்பை காட்டுவதற்கு அவை தயாராக இருப்பவை போன்றும் காணப்பட்டன. சோனியா கோமகளிடம் சென்று முழங்கால் படியிட்டு அவள் கைகளை முத்தமிட்டாள். ஆமம்மா, நான் எழுதுகிறேன் என்று அவள் சொன்னாள். அன்று பூராவாக நடந்தவைகளினால் முக்கியமாக அவளுக்கு தோன்றிய அந்த காட்சி அதிசயமான வழியில் நிறைவேறி வருவதாக தோன்றியதினால் சோனியா கனிவும் பரபரப்பும் கொண்டிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவுடன் நட்டாஷா மீண்டும் உறவு கொள்ள ஆரம்பித்திருப்பதானது இளவரசி மேரியை நிக்கலஸ் விவாகம் செய்ய முடியாமல் தடுத்துவிடும் என்பதை அவள் அறிவாள். ஆகவே அவள் வாழவும் வாழ விரும்பியும் வந்த அந்த சுயநலத்தியாக உணர்ச்சியானது மீண்டும் திரும்பி தன்னிடம் வருவதை அவள் மகிழ்ச்சியோடு உணர்ந்தாள். எனவே ஒரு பெரிய பெருந்தன்மையான செய்கையை செய்யப்போவதை போன்ற மகிழ்ச்சியான உணர்ச்சியோடு அவள் அந்த உள்ளத்தை தொடும் கடிதத்தை எழுதினாள். அந்த கடிதத்தை எழுதும்போது பல தடவை அவளுடைய வெல்வெட்டை போன்ற கருப்பு கண்களை கண்ணீர் மறைத்தது. அந்த கடிதம்தான் நிக்கலஸை அவ்வளவு தூரம் மலைக்கும்படி செய்தது. அத்தியாயம் 8 நிறைவுற்றது.